இன்னைக்கான வீடியோவில் சுவையான சிக்கன் சீசி பீஸா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் அப்ளை பண்ணி பீஸா மாவை ஃபுல்லாக பரப்பிக்கிறேங்க. நமக்கு என்ன சைஸில் வேணுமோ நம்ம பரப்பிக்கலாம். நான் ஃபுல்லாக அந்த சைஸ் பேன் ஃபுல்லாகவே நான் மாவு செய்ய போகிறேன். பெரிய சீச்சா மாவை பேன் ஃபுல்லாக பரப்புனதுக்கப்புறம் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிறேங்க. மாவை குத்தி விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கிறேங்க. ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கிறேங்க. அப்புறம் பீஸா டாப்பிங் சாஸ் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கிறேங்க. நீட்டாக வெட்டின வெங்காயத்தை மேலே பரப்பி விட்டுக்கிறேங்க. அதே மாதிரி தக்காளி நீட்டமாக வெட்டின தக்காளி அப்புறம் குழம்புல மேலே போட்டுக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சு அந்த சிக்கனை எடுத்து பிச்சு போட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிடுவேன். எவ்வளோ அளவு வேணுமோ போட்டுக்கிடலாம். மீடியமாக போடுங்க, நல்லாயிருக்கும். முதல்ல நான் சீஸ் வேணுங்கிற அளவு போட்டுக்கிடுங்க. டேஸ்ட்டுக்கு பண்ணி பீஸா டாப்பிங் சாஸ் நல்லா தெளிச்சு விட்டுக்கிறேன். பீஸா பேனை வச்சு 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி தம்மில் போடணும். 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்மில் குக் பண்ணதுக்கப்புறம் சுவையான சிக்கன் சீசி பீஸா சாப்பிட தயார். சுவையான சிக்கன் சீசி பீஸா செய்வதற்கு தேவையான பொருட்களோட விவரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அளவை சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க. உணவை எப்போதும் வீணாக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்தவும்.